ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து 3 முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திட்டு வராங்க. இது வரைக்கும் 18 தவணைக்கான அமௌண்ட்டை சம்மந்தப்பட்ட பயனாளி வங்கி கணக்குக்கு டைரெக்டாக செலுத்தியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்கீம் குறித்து ஒரு 3 அப்டேட் வெளியே இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23/2/2025 அன்னைக்கு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. என்னமான பேட்டினா, ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம் வேலை செய்கிறார்கள். அவருடைய உழைப்பை அங்கீகரித்து பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது. அடுத்த கட்டமாக விடுபட்ட தகுதியான மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ விரைவில் பார்த்தா விடுபட்ட மற்றும் புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் விடப்படுன்ற மாரி அவர் தெரிவிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் அப்டேட். ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மகளிர் உரிமை தொகை மூலமாக பயனாளிகள் இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய பெயர் நீக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு ஸ்டார்டிங்லேயே அதுக்கான தகுதி என்ன அப்படின்றத பார்த்தா டிசைட் பண்ணிட்டாங்க. டிசைட் பண்ணிட்டு தகுதி இருக்கவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்து மாதம் அவங்களுக்கான அமௌண்ட் சேருது. இருந்தாலும் பார்த்தா எவ்ரி மந்த் அவங்க மானிட்டர் பண்ணிட்டு வரோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது மானிட்டர் மீன்ஸ் இந்த ஒவ்வொரு நபரும் மானிட்டர் பண்ணி அந்த ஸ்கீம் தகுதி இருக்கா, ஒவ்வொரு மாதம் அவங்களுக்கு தகுதி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தகுதி இல்லாதவங்க பார்த்தா மாதம் ரிமூவ் பண்ணிட்டு வரதா தெரிவிச்சிருக்காங்க. அது குறித்து ஹிந்து பேப்பரில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற்று வந்த தகுதியான பயனாளிகளையும் திடீரென நீக்கியதாக புகார் எழுந்தது. இதனால் பாதிக்கப்பட்டோர் கோட்டாட்சியர் அலுவலருக்கு அலைந்து வருகின்றனர். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதியுள்ள 21 வயது பூர்த்தியான பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 பார்த்தா வழங்கப்பட்டு வருகிறது. இதில் ஆண்டு வருமானம் ரூபாய் 2 லட்சத்துக்கு மேல் உள்ளோர், 5 ஏக்கருக்கு மேல் நஞ்சை, 10 ஏக்கருக்கு மேல் புஞ்சை நிலம் வைத்திருப்போர், கார் வைத்திருப்போர் விண்ணக்க முடியாது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. இந்த கிரைட்டீரியா இருந்துச்சு அப்படின்னா உங்களால் இந்த ஸ்கீம் மூலமாக பெனிஃபிட் ஆக முடியாது. தற்போது தமிழகம் முழுவதும் 1.15 கோடி பேருக்கு உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இதில் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட பலர் மீண்டும் மேல்முறையீடு செய்து 1.5 ஆண்டுகளாக பார்த்தா காத்திருக்கின்றனர். இந்நிலையில் அதிக வருமானம் போன்றோர், தகுதி இல்லாதோர், இறந்தோரின் பெயர்கள் அவ்வப்போது நீக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அதாவது அதிக வருமானம் பெறீங்க அல்லது தகுதி இல்லாமல் இருக்கீங்க, யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா அவங்க பெயரில் இந்த ஸ்கீம் நீக்கி அவங்களுக்கு அமௌண்ட் போகிறத ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் தகுதியுள்ள பெண்களின் பெயர்களும் நீக்கப்படுவதாக புகார் வந்திருக்கு. ஸோ தகுதி இருந்தும் நிறைய பேருடைய பெண்களை பெயர் பார்த்தா நீக்கியிருக்காங்க. அதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது குறித்து நிறைய பேர் இந்த மாதம் 18ஆம் தவணைக்கான அமௌண்ட்டு போன மாதம் வந்தவங்கள இந்த மாதம் நிறைய பேருக்கு அமௌண்ட்டும் வராமல் இருக்கும். ஸோ அமௌண்ட் வராமல் இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு அமௌண்ட் வராமல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். ஏதாச்சும் நீங்கள் அதிகமாக வருமானம் வாங்குவீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும் பட்சத்தில் தகுதி நீக்கம் செய்கிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா அப்டேட் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதை பார்த்தா ஒரு சில பேருக்கு தகுதி நீக்கம் பண்ணுறாங்க ஆட்டோமேட்டிக்காக, அதை கொடுத்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக தகுதி நீக்கம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு சில ஆஃபீஸர் தெரிவிச்சிருக்காங்க. அதை குறித்து இந்த ப்ரெஸ் லிஸ்ட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து 3வது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழகத்தில் இந்த வருஷத்துக்கான அமைச்சரவை கூட்டம் பார்த்தா இன்றைக்கி நடைபெற்றிருக்கு. அதில் ஒரு சில முக்கிய விவரங்கள் பார்த்து இடம்பெற்றிருக்கு. முக்கியமாக பார்த்தா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இருக்க பாருங்க, அதை எந்த அளவுக்கு நம்ம முன்னேற்றலாம் அது குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் விவாதம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபுல் அப்டேட்டை பார்த்தா நமக்கு பட்ஜெட் தாக்கல் தமிழக அரசு சார்பில் 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தா தாக்கல் செய்கிறாங்க. ஸோ அந்த பட்ஜெட் தாக்கலில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து கண்டிப்பாக பார்த்தா ஒரு அப்டேட் இருக்க போது அது குறித்து இன்றைக்கி சட்டப்பேரில் பார்த்தா விவாதம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்னமான அப்டேட் இருக்கும் அப்படின்னா, அதிகபட்சமாக அந்த ஸ்கீமை விரிவாக்கம் செய்ய போகிறாங்க. அது குறித்த அப்டேட் இருக்கும். விரிவாக்கம் செய்ய போகிறோன்னா மேபி அந்த சொன்ன மாரி புதிய அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறது, இது வரைக்கும் அப்ளை பண்ணவங்களுக்கு பார்த்தா அப்ளை பண்ணுறது, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்பில் இருக்குது. அதேமாரி ஒரு சில பேர் பார்த்தா அதுக்கான அமௌண்ட்டை உயர்த்த குறித்தும்
அப்டேட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். பட் கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து பட்ஜெட்டில் அதுக்கான அறிவிப்பு கண்டிப்பாக இடம்பெற போகிறது. ஸோ கண்டிப்பாக பட்ஜெட்டில் அதுக்கான இன்ஃபர்மேஷன் வரும்போது நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். சமீபத்தில் வந்து பார்த்தா இன்னும் 3 மாதத்தில் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் பண்ண போகிறன்ற மாதிரி துணை முதலமைச்சர் தெரிவிச்சிருந்தார். ஸோ 3 மாதத்துக்கு அப்புறம் ஸோ அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணலாம், விடுபட்டவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னும் 3 மாதத்துக்குள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பட்ஜெட்டில் இது குறித்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கு 3 முக்கிய அறிவிப்பை இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.